தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குற நிகழ்ச்சியை பத்தி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதாவது பெற்றோர்களே தங்களுடைய ஒரு வயசு வந்த பெண் குழந்தைகளை வந்து விஜய்க்கு வந்து மேடைகளில் முத்தம் கொடுப்பதை வந்து ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை வச்சாரு. இதை குறித்து பலரும் வந்து அவர் மேல விமர்சனத்தை எழுப்பினாங்க. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன தோழர்? இது போன்ற கருத்துக்களா இருக்கட்டும் அல்லது இது போன்ற சம்பவங்கள் அல்லது தமிழக அரசியல பெண்களோட பங்களிப்பு கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பொதுவா எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம ஒன்னு ரெண்டு எண்ணி சொல்லக்கூடிய தலைவர்களை தவிரவோ அல்லது வந்துட்டு ரொம்ப பெயர் குறிப்பிட தகுந்த தலைவர்களுக்கு பின்னால பெண்கள் வந்து அரசியல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா அதை வந்துட்டு வெளிப்படையா வர்றது அப்படி இப்பயே வந்துட்டு நிறைய வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. நீட்டுக்கு வந்து ஆதரவாக பேசுறாரு, அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பட் அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவருடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது மீதான விமர்சனமா இருக்கிறதா ஒரு போராட்ட வடிவமாகவோ இப்ப வந்து பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் கூட நிர்வாண போராட்டங்கள் நடந்திருக்கு. அது மாதிரி மணிப்பூர்ல பெண்கள் வந்து ராணுவத்தை எதிர்த்து போராடினாங்க. பட் இந்த மாதிரி நியூடிட்டியை நார்மலைஸ் செய்யறதுங்கிறது வந்து அது ஒரு போராட்ட வடிவமா? இல்ல, அதுதான் பிரச்சனை. இப்ப நியூடிட்டியை நார்மலைஸ் பண்றதுக்காக அவங்க போராட்டம் நடத்தல. நீங்க பிரான்ஸ் பல நாடுகள்ல கேன்சர் விழிப்புணர்வுக்காக நடத்துறாங்க. தட் இஸ் என்ஜிஓ திங்ஸ். கேன்சர் விழிப்புணர்வுக்காக ஃப்ரீ த நிப்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி மேலாடை இன்றி போராட்டம் வந்து நடத்துறாங்க. அதுக்கு முன்னால நியூடிட்டியோட போராட்டங்களோட ஆரம்பம் வந்துட்டு 1650களில் அரசருக்கு எதிராக வந்து புரொட்டஸ்டன்ட்ஸ் வந்து ஸ்டேட் வெர்சஸ். ஏன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த அது என்ன மெய்ரா பைபிஸ் ப்ரொட்டஸ்ட் இருக்கு இல்லையா, மெய்ரா பைபிஸ் ப்ரொட்டஸ்ட்ல இருந்தவங்க யாருமே வந்துட்டு யாருமே இப்படிப்பட்ட இளைஞர்களோ இவங்களோ இல்லை. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சாதாரண பின்புலம் கொண்ட மக்கள். அவங்களுக்கு வந்துட்டு இந்த உலகம் வரையறுத்த கூடிய உடல் அமைப்பு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா அப்படி இருந்தவங்க போராட்டம் பண்ணினாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா குறிக்கோள் என்ன? யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய யூ தமிழ் பாவை பெண்ணியம் நிகழ்ச்சியில் நம்மோட தோழர் சத்யா கிருஷ்ணன் அவர்கள் உரையாட வந்திருக்கிறார். தோழரை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்துக்கு பின்னாடி நாம் வந்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தோழர் சத்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து மாணவ பருவத்திலிருந்தே அரசியல் ஆர்வம் மிக்கவராக இருந்திருக்கிறார். அகில இந்திய மாணவர் சங்கம், அதாவது ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் சொல்லப்படுகிற அமைப்பில் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். இப்போ வந்து மார்க்சிய சிந்தனையாளராகவும் எழுத்தாளராகவும் அவருடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் தோழர் சத்யா கிருஷ்ணன், இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் தோழர். தோழர், இது வந்து பெண்ணியம் சார்ந்த, குறிப்பாக பெண்கள் சார்ந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து விவாதித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இப்போ சமீபத்தில் பரபரப்பாக பேசப்படுகிற சில விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேட்க ஆவலா இருக்கும். இப்போ கடந்த 1-2 நாட்களாக பார்த்தீங்கன்னா பரபரப்பாக சில விமர்சனங்கள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குற நிகழ்ச்சியை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதாவது பெற்றோர்களே தங்களுடைய ஒரு வயசு வந்த பெண் குழந்தைகளை வந்து விஜய்க்கு வந்து மேடைகளில் முத்தம் கொடுப்பதை வந்து ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை வச்சாரு. இதை குறித்து பலரும் வந்து அவர் மேல விமர்சனத்தை எழுப்பினாங்க. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன தோழர்? பொதுவாகவே அரசியல் அப்படின்னு வரும்பொழுது பெண்களுடைய பொதுவாக தமிழகத்துல அரசியல்ல பெண்களுடைய நிலைமை வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி ஆண்களை விட
ரொம்ப கம்மியான நிலைமையில தான் இருக்கு. அது முற்போக்கு இயக்கங்களாகவே இருந்தாலும் சரி. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இது போன்ற கலாச்சாரம், இது குறித்தான விமர்சனங்கள், இது போன்ற ஒரு சமூக கட்டமைப்புல பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதோடைய நீட்சி தான் வந்துட்டு இது போன்ற கருத்துக்களா இருக்கட்டும், அல்லது இது போன்ற சம்பவங்கள், அல்லது தமிழக அரசியல பெண்களோட பங்களிப்பு கம்மியா இருக்கிறதுக்கு காரணம். நம்ம பொதுவா எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம ஒன்னு ரெண்டு எண்ணி சொல்லக்கூடிய தலைவர்களை தவிரவோ, அல்லது வந்துட்டு ரொம்ப பெயர் குறிப்பிட தகுந்த தலைவர்களுக்கு பின்னால பெண்கள் வந்து அரசியல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா அதை வந்துட்டு வெளிப்படையா வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த பின்புலத்தை வச்சுக்கிட்டு பார்க்கும் பொழுது வேல்முருகனுடைய இந்த விமர்சனம் அப்படிங்கிறத நம்ம வேல்முருகனோட விமர்சனம் அப்படிங்கிறத விட பொதுவாக ஒரு ஆண் தனக்கு எதிராகவோ அல்லது வந்துட்டு தனக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்குவதாக மட்டுமே தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஆண் ஒரு கருத்தியல் விவாதமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பெண் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னா அவங்களோட ஒழுக்கத்தை கேள்வி கேட்பது அப்படிங்கிறது மூலமா அவளை முடக்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்கு. அதே மாதிரி வேல்முருகனுடைய கருத்து வந்துட்டு இதோடைய நீட்சி தான். கூடுதலா வேல்முருகனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழக வாழ்முறைமை கட்சி, அதாவது டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சியை வைத்துக் கொண்டிருந்தார். அதை வந்து இன்றைய வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதோடைய சிம்பிள் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது டிவிகேங்கிறது டோட்டலா விஜய் ஹைஜாக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து அவருடைய காழ்ப்புணர்ச்சிக்கான பேச்சை பேசுறாரு. ஆனால் ஒட்டுமொத்தமாவே அரசியல் என்று வந்துவிட்டால் அது வந்துட்டு இழிவுபடுத்துறதுக்கு, ஆணை இழிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, பெண்ணை இழிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, அதற்கு பெண்களையும் பெண்களுடைய உடல்களையும் தான் வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது காலகாலமா இருந்துட்டு இருக்கு. அது பல்வேறு வரலாற்று நெடிதுயர்ந்த காலகட்டமா நம்ம வந்துட்டு இதை பார்க்கலாம், இதே மாதிரியான விமர்சனங்களை. ஸோ அதே வகையில தான் இவரும் பண்ணியிருக்காரு. ஏதாவது ஒரு ஆணை விமர்சனம் பண்ணணும்னா அவரை தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்ணாம அவர்களுடைய குடும்பத்தையோ அவரது தனிப்பட்ட வாழ்க்கையோ, ஈவன் விஜயவே விமர்சனம் பண்ணும்போது கூட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் செய்வது, அல்லது விஜய் கூட்டத்துக்கு வரக்கூடிய பெண்களை குறித்து விமர்சனம் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு இந்த நீட்சியோடைய, அது இந்த பாரம்பரியத்தோடைய நீட்சி தான். அதாவது தோழர், இப்ப தனிப்பட்ட விஷயத்தை விமர்சனம் செய்வது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வந்து எப்போ அவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கார் இல்லையா, ஒரு நடிகர் என்பது ஒரு பொதுவில் வந்து அவர் நடிக்கிறாரு, மக்களுக்காக நடிக்கிறாரு. அது மாதிரி ஒரு அரசியல்வாதியாக அரசியல் களத்துக்குள்ள வரும்போதும் அவர் வந்து மக்களுக்காக, மக்கள் முன்னிலையில் வராரு. அதை வச்சு பார்க்கும்போது எப்படி அவங்க தனிப்பட்ட விஷயம் என்று எப்படி இருக்க முடியும்? அது சமூகம் சார்ந்த பிரச்சனை கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதே தோழர். இல்ல, அது இது நீங்க கேட்கற ஒரு சரியான கேள்விதான். இந்த ஒரு சிக்கல் வந்து எல்லா தலைவர்கள் மேலேயும் வைக்கப்படக்கூடிய விமர்சனம். நம்ம காரல் மார்க்ஸ் பத்தி பேசும்போது ஜெயமோகன் வந்துட்டு ஒரு நாவலே வந்துட்டு எழுதியிருந்தாரு, பின்தொடரும் நேலின் குரல் அப்படிங்கிற நாவல்ல. அதுல வந்துட்டு முழுக்க வெறும் வன்மத்தை மட்டுமே கக்கியிருந்தார் மார்க்சியத்தின் மேலேயும், மார்க்சிய ஆசான்கள் ஸ்டாலின், மார்க்ஸ், ஏங்கல்ஸ் மேலையும் இது பண்ணியிருந்தாரு. ஆனால் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மார்க்ஸ் வந்துட்டு தன்னுடைய வேலைக்காரியுடன் வந்து உறவுல இருந்தாரு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விமர்சனமாக வைத்திருக்காரு. இப்ப இங்க ஒரு பெரிய சிக்கல் என்ன எழுகிறது, இது மார்க்ஸ் மாதிரியே நம்ம இப்ப தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருணாநிதி மேல இதே விமர்சனம் வைக்கப்படுகிறது. 3 திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறது. இதே மாதிரி ஒவ்வொருத்தர் மேலையும் இப்படி கமல் அரசியலுக்கு வந்தபோது கமல் மேல என்ன சொன்னாங்க, கமலை வந்துட்டு குடும்பத்தையே ஒழுங்கா பார்க்காதவர் அப்படின்ட்டு. நரேந்திர மோடி மேலேயும் விமர்சனம் வைக்கும்போது இதே விமர்சனத்தை வைக்கிறாங்க, ஏன்னா குடும்பத்தை கவனிக்காதவர், நாட்டை எப்படி பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி. சோ இந்த விமர்சனங்கள் எல்லாமே ஒரு பப்ளிக் ஃபிகர் என்பதனாலேயே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பப்ளிக் வாழ்க்கையும் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது அவசியம். இப்ப நரம்பு விமர்சனம் அப்படிங்கிறது சமூகத்துக்கு என்ன பங்களிப்பை செலுத்துறார் அப்படிங்கிறதுக்கு மேலான விமர்சனம் தானே ஒழிய, அதே மாதிரி காரல் மார்க்ஸான விமர்சனம் வந்து சமூகத்துக்கு என்ன பங்களிப்பை செலுத்துறார் அப்படிங்கிற விமர்சனமாக இருக்க வேண்டுமே ஒழிய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தான விமர்சனமாக இருக்க கூடாது அப்படின்னு நான் கருதுறேன்.
இப்ப அதே வகையில இப்ப விஜய் அவர் இன்னும் சமூகத்துக்கு எந்த பெரிய பங்களிப்பும் வந்து செலுத்தல. அரசியல் இப்பதான் வந்திருக்காரு, என்ன பங்களிப்பு செலுத்த போறாரு அப்படிங்கிறது இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல. அவர் என்ன செலுத்த போகிறார், என்ன கொள்கையை வைத்திருக்காரு, அவர் இப்பயே வந்துட்டு இப்ப நிறைய வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. நீட்டுக்கு வந்து ஆதரவாக பேசுறாரு, அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பட் அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவருடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது மீதான விமர்சனமா இருக்கிறதா ஆக்கப்பூர்வமான விமர்சனமா இருக்குமே ஒழிய, இதை நாம வந்துட்டு பர்சனலா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா திரும்ப வந்துட்டு இந்த ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட இந்த கட்டமைப்புக்குள்ள இருந்துதான் நம்ம விமர்சனம் செய்வோம் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி தோழர். இப்போ வந்து குறிப்பா நீங்க வந்து மாணவர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருந்ததால இந்த கேள்வியையும் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். என்னன்னா, இப்ப வேல்முருகன் அவர்கள் விமர்சனம் வைத்திருந்ததை வந்து அதன் மேல நம்மளுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு, நம்ம வந்து அதை பேசுறோன்ற போதிலும் மாணவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரைத்துறை நடிகர்கள் மேல ஒரு கிரேசியா இருக்கிறது, அது மாதிரி வணிகமயமாக்கப்பட்ட விளையாட்டுகள், குறிப்பாக வந்து ஐபிஎல் போன்ற அந்த மாதிரியான கிரிக்கெட்டுகளில் வந்து அதீத ஆர்வம் காட்டுவது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இதை வந்து மாணவர்கள் சரியாக தான் வழிநடத்தப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு எழுகிறது தோழர். இதில் வந்துட்டு தோழர், மாணவர்களுடைய வழிநடத்துதல் அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்த வந்து நம்ம தெளிவா பார்க்கணும். என்ன அப்படின்னா, கல்வி எப்படி வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கல்வி கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க தனியார் மயமாகி விட்டது. ஏன்னா அரசு சார்பான கல்வி அப்படிங்கிற அரசு தன்னோட பங்களிப்பை பெரும்பான்மையாக குறைச்சிட்டாங்க. கல்வி வந்துட்டு முழுக்க முழுக்க தனியார் மயமாயிடுச்சு. தனியார் மயமாயிடுச்சு அப்படிங்கிறதுனால கல்வியுடைய இந்த மாணவர்களுடைய எக்ஸ்போசர் இருக்கு இல்லையா, எக்ஸ்போசர் வந்து குறையுது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரைவேடைசேஷன்னால எங்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம், அதனால வந்து மாணவர்களுக்கு எக்ஸ்போசர் எங்களால கொடுக்க முடியும், நாங்க பெரிய டிவி வச்சிருக்கோம், வி ஆர் ஷோயிங் இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி காட்டுறோம் அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய இயல்பான எக்ஸ்போசர் வந்து குறைகிறது. ஏன் அப்படின்னா, மாணவர்கள் வெளி உலகத்தை பார்க்கறதே இல்லை. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க அல்லது காலேஜுக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா, மாணவர்களை ஒரு பஸ்ல ஏற்றி, வீட்டுல இருந்தே பஸ்ல ஏற்றி ஸ்கூலுக்கோ போயிட்டு ரிட்டர்ன் அப்படியே வராங்க. அப்ப இந்த எக்ஸ்போசர் அப்படிங்கிறது வெறும் கல்வியோ அல்லது அறிவியல் சார்பான எக்ஸ்போசர் மட்டும் இல்ல, சமூகம் சார்பான எக்ஸ்போசர் வந்துட்டு மாணவர்களுக்கு மிகவும் குறைவாகத்தான் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போசர்லாம் இது டிவிலையோ அல்லது யூடியூபோ அல்லது மொபைல் இதை போன்ற மீடியங்கள் மூலமாக மட்டுமே கிடைக்கிறது. ஸோ இந்த இடத்துல மேலும் கம்யூனிஸ்டுகள் வந்துட்டு தங்களுடைய பொறுப்பை கொஞ்சம் கடந்த 2-3 தசாப்தங்களாக இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். நல்லா படிக்கும்போது ஒரு ஃபேமஸ் பழமொழி வந்து சொல்லுவாங்க, 20 வயசுல கம்யூனிஸ்டா இல்லை அப்படின்னா அவனுக்கு இதயம் இல்லை, 40 வயசுக்கு மேல கம்யூனிஸ்டா இருந்தானா அவனுக்கு மூளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி 20 வயசுல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 20 வயசுல அது ஒரு அரசியல் மீது ஆர்வம் கொள்ளக்கூடிய ஒரு வயது. இளைஞர்கள் எல்லாருமே கம்யூனிசத்தை, ஏன்னா கம்யூனிசம் ஒரு பொது உடைமைக்கான சித்தாந்தம் அப்படிங்கிற வகையில எல்லாருக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டும். ஏன்னா அது ஒரு பிஞ்சு வயது இல்லையா, ஒரு 18லேருந்து 20 வயது அப்படிங்கிறது, பள்ளி முடித்து கல்லூரி போற வயது அப்படிங்கிறது எல்லாரையும் இந்த உலகத்தையே ரொம்ப பாசிட்டிவா பார்க்கக்கூடிய வயது. அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டுட்டு கம்யூனிசத்தின் மீது ஆர்வம் கொண்டு நிறைய இளைஞர்கள் வந்துட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, குறிப்பா இந்த அடலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஸோ இது போன்ற பெரிய பிம்பங்கள் அல்லது திரை நாயகர்கள், இந்த மாதிரி நாயக பிம்பங்கள் பின்னால வந்துட்டு அவங்க தொடர்ந்து போறாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம இந்த அரசியல் பின்புலத்துல இருந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கல்வி வந்து வணிகமயமாக்கப்பட்டது, அதன் மூலமாக சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு மாணவர்களுக்கு குறைஞ்சு போச்சு. இப்போ வெளியே இப்ப ஈவன் 12th படிக்கிற பசங்க கூட எத்தனை பேர் பஸ்ல ஏறி ஒரு ஏரியாவுக்கு போக முடியும்? இப்ப சென்னையில இருக்காங்கன்னா ஒரு ஏரியா பல்லாவரத்துல இருந்து கிளம்பி இன்னொரு ஏரியாவுக்கு போங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேரால போக முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்க ஸ்கூலுக்கே போக முடியுமா அப்படின்னு யோசிச்சோம்னா அது கேள்விக்கிடமா தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம சோசியலி
என்ன சொல்றது, இடைவெளியை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம். தொடர் இப்ப முன்பு நீங்க சொன்ன மாதிரி, அதாவது பெண்கள் குறிப்பாக பெண்களையே வந்து குற்றம் குறை கூறுவது, பெண்களையே விமர்சிப்பது, பெண் உடல் சார்ந்து விமர்சிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பெண்களை குறித்தே எல்லாம் வந்து விமர்சனங்கள் வைக்கப்படுது. இது வந்து சரியான போக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு எழுத்தாளர் கூட வந்து பெண்கள் உடையை பற்றி ஒரு நடிகையை படத்தை போட்டு உடையை பற்றி விமர்சனம் செய்திருந்தார். அதுக்கு கூட சமீபத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, எழுத்தாளர் கொற்றவை அவங்க தன்னுடைய நிர்வாண படங்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு அது மிகப்பெரிய சர்ச்சையாகியது. அதற்கு பலரும் விமர்சனங்கள் வைத்தாங்க. இது வந்து நியூடிட்டியை நார்மலைஸ் பண்ணுற ஒரு போக்காகவும் தன்னுடைய போராட்ட வடிவமாக, அதாவது பெண் உடல் மீது செலுத்துகிற ஒரு ஆதிக்கத்தின் எதிர்ப்பாக அவங்க வந்து இதை வெளியிட்டதா அவங்க விளக்கம் கொடுத்திருந்ததையும் நீங்க பார்த்திருக்க கூடும். மார்க்சியம் இந்த பெண்ணுடல் அரசியல் குறித்து மார்க்சியம் என்ன சொல்கிறது தொடர்? இப்ப அவங்களுடைய பதிவுல வந்து எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய உடல் வந்துட்டு மற்ற யாருக்கும் ஆனதில்லை, என்னுடைய கணவனுக்கும் என்னுடைய இணையருக்கும் ஆனதில்லை, என்னுடைய உடல்ல எதை பார்த்து நீ வந்துட்டு என்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து நீ காமம் கொள்வது அப்படிங்கிறது தவறு. அதே மாதிரி அது எனக்கு என் உடலுக்குள் என்னுடைய மூளை அறிவு திறன் இருக்கிறது, அதை பார்த்து நீ வந்துட்டு என் மீது ஈர்ப்பு கொள்ள உனக்கு 1000 விஷயம் இருக்கு, ஆனால் வெறும் உடலை பார்த்து மட்டுமே ஈர்ப்பு கொள்கிறாய். அதற்கு வந்துட்டு எதிர்ப்பாகவும் அப்புறம் ஒரு 3 படங்கள் போட்டிருந்தாங்க. அது வந்து 2 லேட்டஸ்டா எடுத்தது என்றும், ஒன்று வந்து பொள்ளாச்சி சம்பவம் டைம்ல ஏதோ ஒரு ஷூட்டிங்ல எடுத்தது, அதே பொள்ளாச்சி சம்பவத்துக்காக வந்துட்டு எதிர்ப்பாக நான் வந்து பதிவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இப்ப இந்த விஷயத்த வந்து இது குற்றவை போட்ட விஷயம். இப்ப நம்ம மார்க்சியம் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம ஒரு வளர்ந்து வரக்கூடிய தத்துவம். நம்ம ஒரு காட்டு மிராண்டி சமூகத்திலேருந்து வளர்ந்து நாகரிக சமூகத்திலேருந்து வளர்ந்து வந்து போயிட்டு இருக்கோம். இதுல நியூடிட்டியை நார்மலைஸ் பண்றது அப்படிங்கிறது அதுக்கு, அதாவது அதுவும் மார்க்சியமும் வந்துட்டு சம்பந்தம் இல்லை. நியூடிட்டியை நார்மலைஸ் பண்றது அதாவது அவர்கள் அவங்க புகைப்படத்தை வெளியிட்டதோ அல்லது அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதோட நான் வந்து நிறுத்திக்கிறேன். ஒரு போராட்ட வடிவமாகவோ இப்ப வந்து பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் கூட நிர்வாண போராட்டங்கள் நடந்திருக்கு. அது மாதிரி மணிப்பூர்ல பெண்கள் வந்து ராணுவத்தை எதிர்த்து போராடினாங்க. பட் இந்த மாதிரி நியூடிட்டியை நார்மலைஸ் செய்யறதுங்கிறது வந்து அது ஒரு போராட்ட வடிவமா? இல்ல, அதுதான் பிரச்சனை. இப்ப நியூடிட்டியை நார்மலைஸ் பண்றதுக்காக அவங்க போராட்டம் நடத்தல. நீங்க பிரான்ஸ் இல்ல பல நாடுகள்ல கேன்சர் விழிப்புணர்வுக்காக நடத்துறாங்க. தட் இஸ் NGO திங்ஸ். கேன்சர் விழிப்புணர்வுக்காக ஃப்ரீ த நிப்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி மேலாடையின்றி போராட்டம் வந்து நடத்துறாங்க. அதுக்கு முன்னால இந்த நியூடிட்டியோட போராட்டங்களோட ஆரம்பம் வந்துட்டு 1650களில் அரசருக்கு எதிராக வந்து புரொட்டஸ்டன்ஸ் வந்து ஸ்டேட் வெர்சஸ் சர்ச்சுன்னு சொல்லிட்டு புரொட்டஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல பெரும்பாலும் ஆண்கள் கலந்துருக்காங்க, பெண்கள் வந்துட்டு அதுல கலந்துக்கல. இன்னுமே வந்து இப்ப இன்னைக்கு தேதிக்குமே ஜெர்மனியில வந்துட்டு நியூட் பீச்சஸ் வந்து இருக்கு. அதுல வந்து உடை அணிந்து போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் உடை அணிந்து போறதுக்கு அல்லது கேமரா அந்த மாதிரி எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது அவங்களுடைய கலாச்சாரம். இப்ப நீங்க சொன்ன இந்த மணிப்பூர்ல நடந்த சம்பவம் அப்படிங்கிறது நிர்வாணத்தை, அது வந்துட்டு உங்க மெய்ரா பைபிஸ் அந்த பெண்கள் வந்து போராட்டம் நடத்தினா. மெய்ரா பைபிஸ் அப்படின்னா விமன் டார்ச் பேரர்ஸ், அதாவது அவங்க பந்தம் ஏத்திட்டு ராத்திரி இது போவாங்க. நம்ம ஊர்ல இவங்க காவலாளிகள் அல்லது அந்த நேபாளத்துல கூர்காஸ் வந்துட்டு ரோந்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து அந்த கிராமத்துக்குள்ள அவங்களுடைய இதுக்கு ரோந்து பண்றாங்க. அந்த மாதிரி பண்ண பெண்கள் வந்துட்டு ஒரு 12 பேர் போராட்டம் நடத்தினாங்க. அந்த 12 பேர்ல யார் பேராது உங்களுக்கு தெரியுமா தோழர்? தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க போராட்டம் முக்கியம், ஆள் முக்கியம் கிடையாது. அந்த போராட்டம் எதுக்காக நடந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆயுதப்படை சிறப்பதிகார சட்டத்துக்கு எதிராக
அந்த போராட்டம் நடந்தது, அதுக்கான வெற்றியும் கிடைத்தது, நிறைய திருத்தங்கள்லாம் செய்யப்பட்டதை கேள்விப்பட்டோம். இந்தியன் ஆர்மி ரேப்பர்ஸ், அதாவது இந்திய ராணுவமே வந்து எங்கள் மீது வல்லுறவுகள் அப்படின்னு சொல்லியே போராட்டம் நடத்தினாங்க. ஏன் அப்படின்னா அந்த போராட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு வெளிப்பாடு. இப்ப 2011 சிலியில வந்து மாணவர் போராட்டம் வந்து நடந்தது. அது வந்து எந்த அளவுக்கு நடந்தது அப்படின்னா, அதுவும் இதே மாதிரியான போராட்டங்கள். பப்ளிக்ல வந்துட்டு என்ன சொல்றது, ஆடைகள் கலந்து போராட்டம் நடத்தினாங்க, முத்தமிட்டு போராட்டம் நடத்தினாங்க, மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து, பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம். அதோட விளைவு என்ன அப்படின்னா, பல்கலைக்கழக அதாவது கடன் எஜுகேஷன் லோன் பத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அரசாங்கமே அழித்தது. ஸோ எஜுகேஷன் லோனே வந்துட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு எஜுகேஷன் மினிஸ்டரே வந்து வேலையை விட்டு போக வேண்டியது நடந்தது. அந்த அளவுக்கு போராட்டம் நடத்தின. இந்த மாதிரி வித்தியாசமான போராட்டங்கள், அது வந்துட்டு அது நிர்வாண போராட்டமா இருக்கட்டும், இல்ல இந்த கேரளாவில் கிஸ் ஆஃப் லவ் போராட்டம் நடந்தது இல்லையா, பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு முத்தமிட்டு கொண்டாங்க. அந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு எதிரான ஒரு ஆர்கனைஸ் செய்யப்பட்ட போராட்டம். தனி மனிதர்களா போராட்டம் நடத்தல. தனி மனிதர்களா போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது, தனி மனிதனா ஆடை கலந்து போராட்டம் நடத்தின காந்திஜி தான். அவரும் நிர்வாணத்துக்காக போராட்டம் நடத்தல, நார்மலைஸ் பண்றதுக்காக போராட்டம் நடத்தல. அது வந்து வேற காரணங்களுக்காக போராட்டம். அதுக்கு பின்னால அவருக்கே உண்டான தர்க்க ரீதியான காரணங்கள் இருக்கு. அதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் தர்க்க ரீதியா அவருக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆனால் நிர்வாணத்தை நார்மலைஸ் பண்றாங்க அப்படின்னு இவங்க கூட சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு சிம்பாலிக் போராட்டம் என்று சொன்னாங்க. ஆனா இப்ப ஒரு முற்போக்காளராவோ இல்ல இது இல்ல, அதெல்லாமே இருக்கட்டும், ஒரு ஆணாக நமக்கு ஒரு பெரிய இது என்ன வருது அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த புகைப்படத்தின் மூலமா நமக்கு வந்துட்டு நம்ம இதன் மூலமா இப்படி ஒரு நிர்வாண புகைப்படத்தை யார் போட்டாலும் சரி, இப்ப அதை வந்துட்டு நம்ம என்ன மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதுக்கு வந்துட்டு எந்த கைட்லைன்ஸும் கொடுக்கல. நீங்க வந்து என்னுடைய உடலை வந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது வந்துட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இட்ஸ் ஆர்ட் ஃபார்ம். ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அந்த 3வது படம் வந்துட்டு அவங்க ஒரு திரைப்படத்துல எடுத்த படம். அது வந்துட்டு ஒரு அதுவுமே நிர்வாணம், முழு நிர்வாணம் இல்லைனாலும் அதுக்கு இருந்த படம் தான். அது வந்துட்டு ஆர்ட் ஃபார்ம், தட் கேன் அண்டர்ஸ்டாண்டபிள், பிகாஸ் அதுல வந்துட்டு எனக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து புரிஞ்சு, ஒரு அழகியலாக பார்க்கப்பட்டது அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. அது ஒரு அழகியல் சார்ந்த கலர் டோன்ல இருந்து பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு நமக்கு புரிஞ்சுது. இப்ப சிகப்பு கலர்ல இருக்கு, அது வந்துட்டு நமக்கு அது எல்லாமே பல விஷயங்களை வந்து நமக்கு உணர்த்துது. ஆனால் இது ஒரு சாதாரண புகைப்படம். இதை யார் எடுத்துறாங்க அப்படின்னா, அவங்க மேபி அவங்க வீட்டுல யாராவது எடுத்திருக்கலாம். பட் இது வந்துட்டு ஒரு சமூகத்துல என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு, அது சமூகத்துல என்ன மாதிரி விளைவுகளை உருவாக்குங்கிறது ஃபேஸ்புக்ல எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணாது அப்படிங்கிறதுல இருந்து நம்ம பார்த்துக்க முடியுது. சமூகம் அதுக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு நம்ம படிப்பினை அதுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயத்த செயல்படுத்தி காட்டுறோம், அல்லது நிர்வாணத்தை வந்து நம்ம நார்மலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதற்கான படிப்பினையே இந்த சமூகத்துக்கு ஏதாவது கொடுத்துருக்கணும்ல. இப்ப கொற்றவை வந்துட்டு எனக்கு தெரியும், அவங்களுடைய புத்தகங்கள்ல அவங்களோட டிரான்ஸ்லேஷன்ஸை படிச்சிருக்கேன், நான் புத்தகங்களை வந்து வாசித்திருக்கேன். அப்படிங்கும்போது கொற்றவை என்ன மாதிரியான ஒரு ஆளுமை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு வந்துட்டு ஒரு புரிதல் இருக்கு, அதை என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு இது வந்துட்டு இது ஒரு பொதுவான இது க்ளோஸ்டு சர்க்கிள்ல. ஏன்னா இன்றைக்கு தமிழகத்துல வாசகர்களே ரொம்ப கம்மி. அதுல வந்துட்டு பெரும்பாலும் நாவல் வாசிப்பவர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி தத்துவங்களையோ அல்லது கொற்றை மாதிரி எழுத்தாளர்களுடைய கட்டுரைகளை வாசிப்பவர்கள்ங்கிறது கம்மி தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த புகைப்படத்தை ஒரு பப்ளிக் மீடியால வெளிப்படும் பொழுது வெளியிடும் பொழுது அதுல வந்து பார்க்கக்கூடியவன் இந்த பேக்ரவுண்ட்லாம் தெரியாத ஒருத்தன், அப்படி தெரியாத ஒருத்தன் நம்மளை வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்றான் அல்லது வந்து உடமையாக பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, உடமையாக பார்க்கறதுக்காக தான் அதை வந்துட்டு வெளியிட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்க யாருன்னே தெரியாத ஒருத்தன்
ஒரு ஒரு யாருனே தெரியாத ஒரு பெண்ணுடைய நிர்வாண படத்தை ஒருத்தன் பார்ப்பவன் அதை உடமையாக பார்க்கிறான், பார்க்க தானே செய்வான், அதோட பேக்ரவுண்ட் எதுவும் தெரியாத ஒருத்தன். இதே நம்ம வீட்டுல இருக்கிற யாருடைய ஒரு நிர்வாணத்தை நம்ம அப்படி பார்க்க போறது இல்லை. நம்ம வீட்டுலன்னு இல்லை, நமக்கு தெரிந்த ஒரு பெண்ணுடைய ஒரு நிர்வாணத்தை நம்ம அப்படி பார்க்க போறோம். ஏதோ ஒரு வகை என்னுடைய காதலியோட நிர்வாணத்தை நான் ஒரு மாதிரி பார்ப்பேன், என்னுடைய தோழியோட நிர்வாணத்தை நான் ஒரு மாதிரி பார்ப்பேன் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு ஜெனரலைஸ்டு ஒரு ஆடியன்ஸ் முன்னால நம்ம ஒரு நிர்வாணத்தை கொடுத்து விட்டு அதை வந்துட்டு நான் நார்மலைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது எனக்கு வந்துட்டு அது ஏற்புடையதா தெரியல. பட் அத எனக்கு ஏற்புடையதாகவும் தெரியல, எனக்கு அது மார்க்சியம் அப்படிதான் சொல்லியிருக்கா அப்படிங்கிறது தெரியும். மார்க்சிய ரீதியா அப்படிலாம் ஒன்றும் மார்க்சிய ரீதியா நமக்கு, அதாவது தோழர் இப்ப பெண்கள் இப்ப இந்த மாதிரியான ஒரு கட்டுடைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பெண்களை வந்து ஆண்களால் ஆண்களால் ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப வர்க்க விடுதலை தான் பெண் விடுதலை அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? வர்க்க விடுதலை தான் பெண் விடுதலை அப்படிங்கறத நான் தைரியமா சொல்லுவேன். வர்க்க விடுதலை மட்டும் பெண் விடுதலையோட வந்துருமா அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு இமிடியேட்டா நடந்துருமா அப்படின்னா அது வந்து நடக்காது. சோவியத்திலயுமே அது நடந்தது. சோவியத்துல வந்துட்டு சோவியத்துல இன்னும் வந்துட்டு சோவியத் ரஷ்யாவில் முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிசம் மாடல்ல, அது சோசியலிசம் மாடல்ல இருந்து தான் வந்தது. அப்படின்னாலும் பெண்களுக்கு பல்வேறு உரிமைகள் கிடைச்சது, பெண்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், ஆனா முழுக்க முழுக்க விடுதலை வந்து அவங்க அங்க அடையல. அதற்கான ப்ராசஸ்ல இருந்தாங்க, அதை நம்ம வந்து சொல்லி ஆகணும். அப்ப அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது கடைசியில வர்க்க வேதமற்ற ஒரு சமூகம் உருவாகும் பொழுது இந்த ப்ராசஸ் வந்துட்டு முழுமையடையும். ஏன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த அது என்ன மெய்ரா பைபீஸ் ப்ரொட்டஸ்ட் இருக்கு இல்லையா, மெய்ரா பைபீஸ் ப்ரொட்டஸ்ட்ல இருந்தவங்க யாருமே வந்துட்டு யாருமே இப்படிப்பட்ட இளைஞர்களோ இவங்களோ இல்லை, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சாதாரண பின்புலம் கொண்ட மக்கள். அவங்களுக்கு வந்துட்டு இந்த உலகம் வரையறுத்தக்கூடிய உடல் அமைப்பு அத மாதிரி எல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா, அப்படி இருந்தவங்க போராட்டம் பண்ணினாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளுக்கான போராட்டம் தான் அது. எந்த ஒரு போராட்டமோ அல்லது ஒரு ப்ரொட்டஸ்டோ அது வந்துட்டு என்ன ஒரு நீண்ட கால குறிக்கோளை நோக்கி போகிறது, அதை நோக்கி எப்படி வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இது. ஈரம் ஷர்மிளா வந்துட்டு 16 வருடம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு எதிராக தான் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்போ தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவங்களும் வந்துட்டு உண்ணாவிரதத்தை இப்பதான் கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னால அது தனி மனித போராட்டம் தான். ஆனால் அது என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்குச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்புறம் வந்துட்டு இவங்க பேட்டியில சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, கொற்றவை அது அது வந்துட்டு நிறைய கமெண்ட்கள் வந்துட்டு வல்கரா வந்தது, ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நக்கலா வந்து பண்ணியிருந்தாங்க. நீங்க ஏன் கூனி குறுகி நிக்கிறீங்க, எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இட் இஸ் வாட் எக்ஸ்பெக்டட். அண்ட் அதுக்கு ரொம்ப தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. நான் வந்துட்டு இது நியூடிட்டி வந்துட்டு இந்தியாவுல தடை செய்யப்பட்டிருக்கு, அல்லது அது வந்துட்டு ஒரு அஃபென்ஸ். தண்ணி வரல அப்படிங்கிறதுக்காக குடத்தோட பெண்கள் போய் ரோட்ல உட்காந்துருவாங்க, யாரையும் வந்து கைது பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை தண்ணி வேணும் அப்படிங்கிறது, போலீஸால அதை வந்து எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவையான இது கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி சட்டத்தை மீறிய போராட்டங்கள் நாங்க பல முறை சட்ட மறியல் பண்ணியிருக்கோம், சட்டமன்ற முற்றுகை பண்ணியிருக்கோம். இப்படி எல்லாம் பண்ணும்பொழுது காவல்துறை கைது பண்ணுவாங்க, ஆனா வந்துட்டு கைது பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இது சட்டத்துக்கு புறம்பான போராட்டம் தான். ஸோ சட்டத்துக்கு புறம்பான போராட்டம் பண்ணறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது வந்துட்டு ஒழுங்கா பண்ணணும். சட்டத்துக்கு அது என்ன மாதிரியான போராட்டமா இருந்தாலும் சரி, சட்ட வடிவான போராட்டமா இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு எதிரான போராட்டமா இருந்தாலும் சரி, அதை வந்து ஒழுங்கா பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. நன்றி தோழர். இறுதியா ஒரு கேள்வியோட நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது தனிநபராக போராட்டங்கள் பண்ண முடியாது, ஒரு அமைப்பாக திரண்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இங்க
தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய பெண்ணிய அமைப்புகளுடைய பலங்கள் அல்லது பலவீனங்களாக எதை பார்க்கிறீர்கள் அப்படின்ற கேள்வியை இறுதியாக உங்ககிட்ட முன்வைக்கிறேன் தோழர். இப்போ பெண்கள் அமைப்புடைய பலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க நிறைய விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறாங்க. மிகப்பெரிய இன்டெலெக்சுவல்ஸா பெண்கள் இருக்காங்க. அவங்களுடைய இது ஒரு மிகப்பெரிய பலம். ஆனால் இந்த இன்டெலெக்சுவல்ஸ் அதை அந்த தங்களுடைய போராட்டங்கள் இருக்கு இல்லையா, அது தங்களுடைய தேவையை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டமா அது அமைஞ்சு போயிடுது. ஏன்னா பெரும்பாலான பெண்களோட கனெக்டிவிட்டி இல்லாம தாங்கள் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்ப இது என்ன ஆயிடுது அப்படின்னா, இது ஒரு அடையாள போராட்டங்களாவோ அல்லது அடையாள அரசியலாகவோ மாறி போயிடுது. ஏன்னா பெரும்பாலான பெண்கள் சுரண்டப்படுறாங்க. அது எல்லா வகையிலும் பாலியல் ரீதியாகவும் சரி, அல்லது சம வேலைக்கான சம கூலி அப்படிங்கிறதே ஆர்கனைஸ்டு செக்டார் ஒரு சிலதுலதான் இருக்கே ஒழிய எல்லா இடத்துலயும் கிடையாது. அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் எதுலையுமே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு பெண்கள் ஒடுக்குமுறையை இருமடங்கு ஒடுக்குமுறையை சந்திக்கும் பொழுது இந்த பெண்கள் அமைப்பு உருவாகி மேலிருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மகளிர்கிட்ட இருந்து தங்களை துண்டித்து கொண்டு அவங்க தனியா இன்டெலெக்சுவல், ஏன்னா தங்களுடைய பிரச்சனை இருக்கு. என்னோட இப்ப இந்த கொற்றவை கேட்டது, என்னுடைய உடலை நீ நீ இப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சரியான வாதம் தான். என்னுடைய உடலை நீ பார்ப்பது அப்படிங்கிறது காம பார்வையில பார்ப்பது அப்படிங்கிறது தவறானது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். ஆனால் இந்த பாலியல் சுரண்டல் எல்லாமே கடைமட்டி மாட்டத்துல இருக்கக்கூடிய தினமும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே இந்த பாலியல் சுரண்ட தொழில் இடங்கள் எல்லாத்துலயுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலான பெண்கள் வெறும் பாலியல் சீண்டல்களா இருக்கட்டும் அல்லது பாலியல் வன்கொடுமைகளா இருக்கட்டும் அதெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்காங்க. சோ இதுக்கும் இருக்கக்கூடிய கேப் இருக்குல்ல, இதுதான் நம்ம இருக்கக்கூடிய ஆகப்பட்ட பலவீனம். தொடர் இப்ப அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை போன்ற தேசிய அளவிலான மிகப்பெரிய பெண்ணிய அமைப்புகள்லாம் பல போராட்டங்கள் நடத்தி இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே இப்போ சமீப காலங்களில் பொள்ளாச்சி வழக்குக்காக அவங்க போராடி இருந்தாங்க. ஆனால் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா கலாட்சேத்ரா பாலியல் குற்றங்களுக்கு எதிராகவும் போராடினாங்க. அது மாதிரி இப்போ அரசுக்கு ஆளும் கட்சிக்கு எதிராக சில வழக்குகள் குறித்தோ சில இப்போ அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை குறித்து அவங்க அரசுக்கு எதிராக எதுவுமே பேசாத மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு. இதை குறித்து பேசிடுங்க, அதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம் தோழர். அது வெளிப்படையான பச்சோந்தித்தனம், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது இந்த அரசு கூட்டணி தர்மத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு இறங்கி போறாங்க அப்படிங்கிறது வெளிப்பாடு. இது ஒரு நேர்மையற்ற தன்மை. அதை நம்ம வேற எப்படியுமே சொல்ல முடியாது. ஒரு அரசு அப்படிங்கிறது ஒரு ஒடுக்குமுறை கருவி. இதை நான் சொல்லல, லெனின் சொல்லியிருக்காரு. அரசுங்கிறது ஒடுக்குமுறை கருவி. எந்த வர்க்கத்துக்கான அரசு இருக்கோ அந்த வர்க்கத்துக்கு சார்பா அது செயல்படும். அப்ப நீங்க ஒரு உழைக்கும் வர்க்கத்துக்கான கட்சியை தொழிலாளர் வர்க்கத்துக்கான கட்சியை கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா ஆப்வியஸ்லி நீங்க இப்ப இருக்கக்கூடிய முதலாளித்துவ அரசுக்கு எதிராக தான் இருந்து ஆகணும். அது நீங்க கூட்டணியில இருந்தாலும் சரி, கூட்டணியில இல்லைன்னாலும் சரி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவாக இருந்த காலத்துல, நான் சொன்னேன்ல அந்த பழமொழியெல்லாம் இது துடிப்பா இருந்த காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி வைப்பாங்க. அப்பயும் கூட்டணி வைப்பாங்க, சிபிஐ சிபிஎம் கூட்டணி வைப்பாங்க. கூட்டணி வச்சுட்டு கூட்டணி நேரத்துல தேர்தலில் சேர்ந்து செயல்படுவாங்க. கூட்டணி முடிஞ்சது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ஆட்சியில பங்கு பெற்றிருக்கோம் கிடையாது இல்லையா? அதனால கூட்டணி முடிஞ்ச உடனே எதிர்த்து என்ன ஒரு அரசு என்ன ஒரு தவறு செஞ்சாலும் உடனடியா போராட்டங்கள் நடத்துவாங்க. அதற்கேற்ற மாதிரி அரசு சங்கங்களும் தொழில் சங்கங்கள் வலுவானவையா இருந்தது. ஆனால் இப்ப அப்படியே கூட்டணியில் முதுகேறி பழகி போய் இன்று தங்களுடைய சுயத்தை இழந்து விட்டார்கள் கம்யூனிஸ்டுகள். அந்த சுயத்தை இழந்ததன் விளைவுதான் நீங்க கேட்டீங்க இல்லையா, மாணவர்கள் அரசியல்ல வராம சினிமா ஸ்டார்கள் பின்னால போறாங்க,
அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கறது கூட பயப்படக்கூடிய லெவல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருப்பதற்கான காரணமும் அதுதான். நன்றி தோழர், உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மற்றுமொரு பெண்ணியம் குறித்தான நிகழ்ச்சியில் யூ தமிழ் பாவை சேனலில் மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சாரதா. நன்றி, வணக்கம். நன்றி தோழர் சாரதா.